ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் தி டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஆஸ்பரகஸ் வச்சுட்டு சூப்பராக ஒரு தக்காளி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ தக்காளி குழம்புன்னு சொல்கிறத விட இது ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆஸ்பரகஸும் ஹார்ட் போர்ஷன் நீக்கிட்டு மற்ற போர்ஷன் வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோ ஆஸ்பரகஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் அது 2யும் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது மட்டும் நான் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ரொம்ப தெறிக்காமல் இருக்குங்க. அதே சமயம் அந்த ஹீட்டுக்கு நல்லா பொரிஞ்சும் வந்துடும். ஸோ இந்த கடுகு சேர்த்த பிறகு நான் லோ பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்ட பிறகு நாம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 வந்து ரஃபாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இது மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை சேர்க்கணும். இப்போ வந்து நான் அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஆஸ்பரகஸை சேர்த்துக்கலாம். ஆஸ்பரகஸ் வந்து இது மாதிரி நீளமாக வந்து 1 கிலோக்கு போல் வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பாதி தூரம் வெந்திருக்கணும் ஆஸ்பரகஸு. அதுலேயே தண்ணி விடும். உங்களுக்கு தண்ணி விடலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. அதுலேயே தண்ணி விட்டு இது மாதிரி பாதிரம் வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்கி அந்த ஒரு கப்பில் வந்து 3 கப்பு தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ சேர்த்துட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குழம்பை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் குக்கிங்லேயே நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி திக்கான குழம்பு ஆஸ்பரகஸ் குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஃபைனலி கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டோன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஆஸ்பரகஸ் ஸ்பைசி சப்ஜி, ஆஸ்பரகஸ் மிளகு பொரியல் அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்பரகஸில் விதவிதமாக பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதோட சீக்ரெட்டே அந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் சேர்க்குறது தான். ஸோ அதை சேர்த்து போட்டு அரைச்சி நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.